ஹலோ மக்களே! எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தாங்க பண்ணுவாங்க. ஆனா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமே அப்படின்ட்டு கேக்லேயே நம்ம பொங்கல் பானைய பண்ணிடலாம் அப்படின்ட்டு தெரியாம நான் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேங்க. ஏன் இப்படி சொன்னேன்னு நான் வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு 6 இன்ச் டின் எடுத்துக்கிட்டேன். ஆஸ் யூசுவல் வந்துட்டு இதில வெண்ணிலா ஸ்பான்ஜ் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அத நான் வந்து லேயர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமு, நான் வந்து ஒயிட் சாக்லேட்டும் வந்து கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து டேஸ்ட் வந்து வெண்ணிலா கூட மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை க்ரம் கோட் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் 1 ஹவர். அதுக்கப்புறம் அதை எடுத்து சரி இப்போ நம்ம இதில் பொங்கல் பானையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டு என்ன எப்படி பண்ணால் பொங்கல் பானை வரும்னு என்னென்னோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு சரின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மேலேருந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் அந்த ஷேப் வரும், பானையோட ஷேப் அப்படின்ட்டு மேலே ஃபஸ்ட்டு லேயர் இருக்கிறதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண பீஸை மறுபடியும் மேலேயே வச்சு திரும்ப வந்துட்டு அதை வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஐசிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. அதில் இப்போ பொங்கல் பானை ஷேப்பே இல்லை. எங்கடா இந்த பொங்கல் பானை ஷேப்பை காணோம் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி அதில் என்னென்னவோ நானும் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப எல்லாம் ரீஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ப்ராசஸே எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரமாக போய்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப தெரியாத்தனமாக இதை ஆரம்பிச்சிட்டோமேன்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் பண்ணி பார்க்குறேன், பொங்கல் பானையை காணோம், டெக்ஸா மாதிரி வந்துருச்சு. என்னடா இது பானை ஷேப் வர சொன்னால் குண்டா மாதிரி வந்துருச்சுன்னு திருப்பி மறுபடியும் முதல்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கோட்டை எல்லாத்தையும் கலன்ற மாதிரி எல்லா ஐசிங்கும் எடுத்துகிட்டு திரும்பவும் மறுபடியும் உட்காந்து அதில் ரீஒர்க் பண்ணால் எனக்கு இதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பொங்கல் பானை ஷேப்புக்கு வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம இதை அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு முடித்து பார்த்தா ஃபைனல் அவுட்புட் இப்படி தாங்க வந்தது. இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.